அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவோடு இரவாக பிடிஆர் செய்த தரமான மூவின் காரணமாக ஸ்டன் ஆகி நின்று இருக்காரு விஜய் அப்படின்னு கூட சொல்லலாங்க. தாவேகாவினர் இந்த செய்கையால் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன இரவோடு இரவாக பிடிஆர் செய்திருக்காரு, அந்த செயல் என்ன அப்படிங்கிறத பற்றியும், அதை தொடர்ந்து இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை பற்றியும் தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சந்தித்த நிகழ்வு பெரிய அளவில் கவனத்தை பெற்றிருக்கிறதுங்க. மதுரை மாவட்டம் முழுவதற்குமான பல வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மதுரைக்கு வருகை புரிந்தார். சனிக்கிழமை இரவு விமானம் மூலமாக மதுரை வந்தடைந்த அவருக்கு விமான நிலைய சாலை நெடுக்கிலுமே திரண்டிருந்த திமுக தொண்டர்கள் உற்சாகமான வரவேற்பளித்தாங்க. இந்த பயணத்தின் முக்கிய அம்சமாக வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலத்தை அவர் திறந்து வைக்கவும் போகிறார். அது மட்டும் இல்லாம மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெளியிட்டிருக்கப்படி அறிக்கையில பார்த்தோம் அப்படின்னா ரூபாய் 2630 கோடி மதிப்பில் நிறைவுற்ற 63 திட்டங்களை முதலமைச்சர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறாராம். மேலும் ரூபாய் 17.17 கோடி மதிப்பிலான 7 புதிய திட்டங்களும் அவர் அடிக்கல் நாட்டி சிறப்பிக்க போகிறார். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் ஒரு மாபெரும் நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. இதுல மொத்தம் 1,41,049 பயனாளிகளுக்கு பல்வேறு நல உதவிகள் வழங்கப்படுது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழே 63,698 பேருக்கு நிலப்பட்டாக்களும், பல்வேறு துறைகளின் சார்பில் 77,351 பேருக்கு அரசு நலன்களும் இதில் அடங்குங்க. அது மட்டும் இல்லாமல் மேல்மடையில் புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலத்தின் திறப்பு விழா முக்கியமான நிகழ்வாக அமைகிறது. ரூபாய் 150.28 கோடி செலவில் 950 மீட்டர் நீளத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மேம்பாலம் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து சிவகங்கையை மீட்டெடுத்த வீரமங்கை வேலுநாச்சியாரின் நினைவாக வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் என பெயரிடப்பட்டிருக்கிறது. பூவந்தி செல்லும் ரிங் ரோட்டில் அண்ணா பேருந்து நிலையம் மற்றும் மேலமடை சந்திப்பை இணைக்கக்கூடிய இந்த சாலையில் மேம்பாலம் வழியாக போக்குவரத்து திசை திருப்பப்படுறதுனால நெரிசல் கணிசமாக குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நீண்ட காலமாக கனரக வாகனங்கள் மற்றும் பல கல்வி நிறுவனங்களால் இந்த பகுதி கடும் போக்குவரத்து நெரிசலை சந்தித்து வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அன்றைய பிற்பகல் ஐடிஎஸ் கடர் முதலீட்டாளர் உச்சி மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கவும் போகிறார். அப்போது 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கிறது. உத்தங்குடியில் இருக்கக்கூடிய கலைஞர் திடலில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதோடு மற்ற விஷயங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிப்காட் வளாகத்தில் இருக்கக்கூடிய பெரியார் குடிநீர் திட்டம் உள்ளிட்ட நிறைவடைந்த திட்டங்களையும் அவர் திறந்து வைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் மதுரைக்கு வந்த தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினை அமைச்சர் பார்த்தீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சந்தித்த நிகழ்வு பெரிய அளவில் கவனத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது தொடர்பாக அவர் செய்திருக்கக்கூடிய போஸ்டில் அரசு நலத்திட்டங்கள் வழங்கக்கூடிய விழா, முதலீட்டாளர் மாநாடு உள்ளிட்ட முக்கிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மதுரை வருகை தந்த கழகத் தலைவர் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுடன் இணைந்து மதுரை விமான நிலையத்தில் வரவேற்ற அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கடந்த சில நாட்களாகவே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அதிருப்தியில் இருக்கிறார். திமுக மீது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அதிருப்தியில் இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் அவர் திமுகவில் இருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார். தமிழக வெற்றி கழக கட்சியில் அவருக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. லீக்கான ஆடியோ அப்படின்னு கூறப்பட்ட ஆடியோ ஒன்றில் இருந்தே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒதுக்கப்படுகிறார். அவர் தாவே செல்வாரு அப்படின்னு கூறப்பட்டது. இதை தாவேகா நிர்வாகிகளே தீவிரமா பார்த்தீங்க அப்படின்னா பரப்பி வந்தாங்க. இதை எல்லாமே உடைத்து நொறுக்கக்கூடிய விதமாக, வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து வரவேற்றது கவனத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும்.
அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் தெற்கடி இதயமான மதுரையில் நடைபெற்ற தமிழ்நாடு வளர்க்கிறது முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் பெரும் உற்சாகத்துடன் துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்தான இந்த நிகழ்வு ரூபாய் 36,660 கோடி முதலீட்டு தமிழகத்திற்கு ஈர்த்திருக்கிறது. இதன் மூலமாக 56,766 இளைஞர்களுக்கு நேரடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரிலையன்ஸ் நிறுவனத்தின் ரூபாய் 11,700 கோடி ஒப்பந்தம் இந்த மாநாட்டின் மிகப்பெரிய ஹைலைட்டாகவே அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். நேற்று மாலை சென்னையில் இருந்து மதுரை வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று காலை மக்கள் விடுதலை கட்சி நிறுவனர் முருகவேல் ராஜன் இல்ல திருமண விழாவில் பங்கேற்றதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நேராக முதலீட்டாளர்கள் மாநாட்டு மேடைக்கு வந்திருக்காரு. உலகம் முழுவதிலும் இருந்தும் வந்த தொழிலதிபர்கள் தமிழகத்தின் தொழில்நட்பு சூழலை பாராட்டி ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டாங்க. இந்த 91 ஒப்பந்தங்கள் தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு முதலமைச்சர் உறுதியளித்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் பேசிய தமிழக தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா, வேலை வைத்து அரசியல் செய்ய துடைப்போருக்கு நடுவே வேலை வாய்ப்புகளை உருவாக்கி சாதனை படைத்து வருகிறார் முதல்வர் ஸ்டாலின். அதிமுக ஆட்சியை ஒப்பிடுகையில் 4 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் முதலீடுகள் பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது. மதுரை மாவட்டத்திற்கு AI தொழில்நுட்பத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு அறிவித்தார். இந்த வார்த்தைகள் மாநாட்டு அரங்கத்தை முழுவதும் உற்சாகத்தில் மூழ்கடித்தது. இந்த முதலீடுகள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் $1 ட்ரில்லியன் பொருளாதார இலக்கை நெருங்க உதவும் அப்படின்னு நிபுணர்களும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகள் பார்க்கும் பொழுது அரசியல் வட்டாரங்களில் எழுந்து வந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த மாநாடு அப்படிங்கிறது பெரும் கவனத்தை பெற்று வருகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்க்கும்போது 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணியை அமைக்க அதிமுக பாஜக தீவிரமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வந்துட்டு இருக்கிறது. ஆனால் அதிமுக பாஜகவுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய விதமாக தாவேகா விஜய் தரப்புல இருந்து மிக வேகமான அரசியல் ஆட்டங்கள் நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணமாக அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவை சேர்ந்த செங்கோட்டையன் தான் சொல்லப்படுகிறார். பல ஆண்டுகளாக அதிமுகவில் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்தவர் செங்கோட்டையன். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தை தொடங்கி எடப்பாடி பழனிசாமி காலம் வரைக்கும் அனைத்து முக்கிய கட்சி தலைவர்களுடனும் நெருக்கம் வைத்திருந்தவர். இந்த நிலையில் அவர் எதிரணியான தாவேகாவில் சேர்ந்ததும் 2026 கூட்டணி அரசியல்ல மிகப்பெரிய குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கும் பாமக தேமுதிக இரண்டிலும் தாவேகா சார்பில் செங்கோட்டையன் பேச்சு தொடங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது அதிமுக பாஜக உயர்தளத்தில் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் சென்றா பாமக தேமுதிக ஆகியோருக்கு 25 முதல் 30 சீட்டுகளே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் தாவேகா தரப்பு செங்கோட்டையன் வழியாக இந்த இரு கட்சிகளுக்கு தலா 40 தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்கலாம் அப்படின்னு முன்மொழிந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதனால இந்த இரு கட்சிகளும் சீரியஸாக தாவேகா கூட்டணியை பரிசீலிக்க தொடங்கியிருப்பதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. 2026 தேர்தலுக்கான கூட்டணியை இறுதிப்படுத்த அமித்ஷா விரைவில் தமிழகத்திற்கு வர இருக்கிறாரு. இதற்குள் செங்கோட்டையன் செய்யக்கூடிய இந்த நகர்வுகள் கூட்டணியில பார்த்தீங்க அப்படின்னா பெரும் எதிர்பார்ப்பையே ஏற்படுத்தி இருக்கிறது. அதிருப்தியையும் அதிர்ச்சியையும் மற்றவர்களுக்கு உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட OPS டிடிவி தினகரன் ஆகியோரை கூட்டணியில சேர்க்காம அவர்களை தனி கட்சி உருவாக்கி கூட்டணியில் இணைக்கலாம் என எடப்பாடி சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது. காங்கிரசும் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க விருப்பம் காட்டுவதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில செங்கோட்டையன் சமீபத்தில் அரசியல் மூவ்கள் தாவேகாவை மிகப்பெரிய அரசியல் சக்தியாக கட்டி எழுப்பும் வகையில அமைய பெற்றிருக்கிறது. செங்கோட்டையன் விஜய் கூட்டணி பேச்சுவார்த்தை அதிமுக பாஜக கணக்குகளை மாற்றியிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். 2026 தேர்தலை இன்னும் சூடுபிடிக்க செய்திருக்கிறது இந்த நகர்வுகள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த
அடுத்த நகர்வு யாரிடம்? விஜய் டீமா அல்லது அதிமுகவா? அப்படின்ற கேள்வியும் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நிலையில இதற்கான பதில் வரக்கூடிய காலங்கள்ல தான் நமக்கும் தெரிய வருங்க.